Hello all, நம்ம இன்னைக்கு பார்க்க போற problem valid palindrome. A phrase is a palindrome if after converting all uppercase letters into lowercase letters and removing all non-alphanumeric characters, it reads the same forward and backward. Alphanumeric characters include letters and numbers. Given a string S, return true if it is a palindrome or false otherwise. Okay. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வேர்டை நம்ம வந்துட்டு ஃபார்வர்டில் ரீட் பண்ணாலும் ரிவர்ஸில் ரீட் பண்ணாலும் சேமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வேர்டை வந்துட்டு பேலிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இன்புட் வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா the input may contain ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆல்சோ. ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கலாம், கேப்ஸ் லெட்டர்ஸும் இருக்கலாம், ஸ்மால் லெட்டர்ஸும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு அப்ரோச் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது ஸ்பேஸு, எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு, கமா இது எல்லாமே இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் அப்புறம் ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் சேமாக ரீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு ஒரு வேளை சேமாக ரீட் ஆச்சு அப்படின்னா ரிட்டன் ட்ரூ பண்ண போகிறோம், இல்லைன்னா ஃபால்ஸ் பண்ண போகிறோம். இதை தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு அப்படி தான் இருக்கும். ஓகே, இன்புட் 1 வந்து பார்க்கலாம். அ மேன், அ பிளேன், அ பிளான், அ கேனல், அதுக்கடுத்து ஒரு கோலன் கொடுத்துருக்காங்க, பனாமா. ஓகே, இதில் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, லாஸ்ட்லேயும் ஏ இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்துட்டு அப்படியே எடுத்துக்குவாங்க. இதே மாதிரி நம்ம போகும்போது செகண்ட் கேரக்டர் வந்துட்டு பாருங்களேன், செகண்ட் கேரக்டரில் வெறும் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து கம்பேர் பண்ண போகிற லெட்டர் வந்துட்டு எம்ன்னு இருக்கும். ஸோ இங்கே லாஸ்ட்லேருந்து வந்தோம்னா அதுவும் எம்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதே மாதிரி தான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறோம், அதாவது 0th இண்டெக்ஸில் ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறோம், லாஸ்ட் இண்டெக்ஸில் ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறோம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரெண்டையுமே இப்போ லெஃப்ட் பாயிண்டரை ஒரு ஸ்டெப் மூவ் பண்ண போகிறோம், அதாவது ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டில் மூவ் பண்ண போகிறோம், ரைட் பாயிண்டரை ஒரு ஸ்டெப் பேக்வர்டில் மூவ் பண்ண போகிறோம். மறுபடியும் அந்த ரெண்டு கேரக்டரும் சேமாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். சேமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் அதே மாதிரி மூவ் பண்ணிட்டு நம்ம சென்டர் ஆஃப் தி ஸ்ட்ரிங் வர வரைக்கும் நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணிவிட்டு அது சென்டர் ஆஃப் தி ஸ்ட்ரிங் வரைக்கும் வந்துருச்சுனாவே நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடலாம். ஓகே, இது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ ரேஸ் கார் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது. ரேஸ் காருங்கிறது ஒரு பேலிண்ட்ரோம். இதை நீங்கள் ஃபார்வர்டில் ரீட் பண்ணிங்கனாலும் பேக்வர்டில் ரீட் பண்ணிங்கனாலும் சேமாக தான் இருக்கும். ஓகே, நம்ம ஆஸ் பர் த கண்டிஷன் இந்த ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டரையும் ஆட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்க்ளமேஷன் மார்க். நான் சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பாயிண்டர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். 2 பாயிண்டர்ஸ் மெத்தடில் ஸ்டார்டிங்கில் அதாவது ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் ஒரு பாயிண்டர் நம்ம வந்துட்டு வச்சுக்கிறோம், எண்டிங் இண்டெக்ஸில் ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறோம். அதாவது லெஃப்ட் பாயிண்டரை 0th இண்டெக்ஸ்லையும் ரைட் பாயிண்டரை லாஸ்ட் இண்டெக்ஸ்லையும் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வந்துட்டு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க லெஃப்ட் பாயிண்டர் கரண்ட்டாக பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க கேரக்டர் ஒரு ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டரா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு வேளை ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு அதாவது ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டில் மூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம செக் பண்ணும்போது ஆர் வந்துட்டு ஒரு ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர் தான். ஸோ நம்ம லெஃப்ட்டை அங்கேயே வச்சுக்கலாம். இப்போ ரைட் கேரக்டர் நம்ம வந்துட்டு செக் பண்ணலாம். ரைட் பாயிண்டர் வந்துட்டு ஒரு ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டரா? எஸ், இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட்டை ஒரு ஸ்டெப் டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். டிக்ரிமெண்ட் பண்ணும்போது இது வந்துட்டு 6 பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், லெஃப்ட்டும் 6 பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆரும் சேமா இல்லை, ஏன்னா இது வந்து கேப்ஸில் இருக்குது, இது ஸ்மாலில் இருக்குது. ஸோ நம்ம எல்லா கேரக்டரையுமே வந்துட்டு ஸ்மாலில் மாற்றுறோம். அப்படி மாற்றும் போது இந்த ஆரும் வந்துட்டு ஸ்மால் ஆராக மாறிடும். ஓகே, ஸ்மால் ஆராக மாறிச்சு அப்படின்னா இது ரெண்டு ஈக்குவலா? எஸ், இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லெஃப்ட்டை +1 பண்ணிவிட்டு ரைட்டை -1 பண்ணுறோம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு கேரக்டரும் சேமான்னு பார்க்குறோம். எஸ், ஏ ரெண்டுமே சேம். அப்போ வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டையுமே ஒரு கேரக்டர் ரெண்டையுமே ஒரு ஸ்டெப் வந்துட்டு மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணும்போது ரெண்டுமே வந்துட்டு சியை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. பட் ரைட்டில் இருக்க சி வந்துட்டு கேப்ஸில் இருக்குது, லெஃப்டில் இருக்க சி ஸ்மாலில் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டையுமே வந்துட்டு ஸ்மாலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, அப்படி ஸ்மாலாக கன்வெர்ட் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் சி ஆயிரும். சி ஆகும்போது இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் வந்துட்டு +1 -1 நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே, அப்படி பண்ணும்போது
லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர் ரெண்டுமே வந்துட்டு ஈயை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் ரெண்டுமே மீட் பண்ணிருச்சு அப்படின்னாவே நம்ம வந்துட்டு லூப்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த ப்ராப்ளம் சொல்யூஷன். நான் சொன்ன மாதிரி ரெண்டு பாயிண்டர் எடுத்துக்கலாம். int left equal to 0, int right equal to s dot length minus 1, which means the last index. okay, அதுக்கடுத்து ஒரு while loopல left is less than right. இதுதான் வந்துட்டு டூ பாயிண்டர்ஸ்க்கான கண்டிஷன். ஓகே, அதுக்கடுத்து நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர் வந்துட்டு லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க கேரக்டர் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டரா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, at any instance left should be less than right, and character dot is letter or digit. இது s dot caret left. ஒருவேளை அது வந்து லெட்டர் இல்லைன்னா டிஜிட்டா இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் பாயிண்டரை +1 பண்ணுறோம். ஓகே, இதே கேஸ் தான் வந்துட்டு ரைட் பாயிண்டருக்கும். கேரக்டர் ரைட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க கேரக்டர் ஒரு லெட்டர் இல்லைன்னா டிஜிட்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ரைட்டை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு என்னென்னா நமக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் ஏதோ ஒரு கேரக்டரை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர் தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டரை நம்ம வந்து ஸ்மால் லெட்டராக மாற்றணும். ஸ்மால் லெட்டராக மாற்றிட்டு ரெண்டுமே கம்பேர் பண்ணணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட்டை வந்துட்டு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட்லேயே, ரைட்டை ஒரு ஸ்டெப் பேக்வர்ட்லேயே நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஓகே, அதை செக் பண்ணுறதுக்கான கண்டிஷன் வந்துட்டு இஃப் கேரக்டர் டாட் டூ லோவர் கேஸ், அதுக்குள்ளே பாஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்டார்ட் கேரட் லெஃப்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு கேரக்டர் டாட் டூ லோவர் கேஸ் எஸ் டாட் கேரட் ரைட். அதாவது லெஃப்டில் இருக்க கேரக்டரையும் ரைட்டில் இருக்க கேரக்டரையும் ஸ்மால் கேரக்டராக மாற்றிட்டு, ஸ்மால் கேஸில் மாற்றிட்டு அது ரெண்டுமே ஈக்குவலான்னு பார்க்குறோம். அப்படி ஈக்குவல் இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். இல்லை ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லெஃப்ட் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட்லேயும் ரைட்டை ஒரு ஸ்டெப் பேக்வர்ட்லேயும் மூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வைல் லூப் வந்துட்டு எண்ட் ஆகி முடிச்சிடுச்சு அப்படின்னா லெஃப்ட்டும் ரைட்டும் வந்துட்டு மீட் பண்ணியிருக்கோம். அப்படி மீட் பண்ணிருச்சு அப்படின்னாவே நம்மளோடது வந்துட்டு பாலிண்ட்ரோம் நமக்கு தெரியும். ஸோ we are going to return true. ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், சொல்யூஷன் வந்துட்டு நம்ம கோடு வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். எஸ், சப்மிட்டும் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு கோடு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாமா? இந்த ப்ராப்ளம்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்? இந்த வைல் லூப் வந்துட்டு n டைம்ஸ் ரன் ஆகும். ஓகே, ஸோ இந்த வைல் லூப், அவுட்டர் வைல் லூப் n டைம்ஸ் ரன் ஆகும். அதுக்கு அடுத்தது உள்ள 2 வைல் லூப் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தோன்னே என்ன நினைப்பீங்க, 2 வைல் லூப் போட்டிருக்கோம், ஸோ இது வந்துட்டு ஒரு n டைம் ரன் ஆகும். அதுக்கடுத்து இந்த வைல் லூப் வந்துட்டு ஒரு n டைம் ரன் ஆகும். அதுக்கப்புறம் n × n, n², இன்னர் லூப் மட்டுமே n² வந்துடும். அதுக்கடுத்து மேலே ஒரு n இருக்குது. ஸோ
ஸோ அதெல்லாமே சேர்த்து n கியூப் டைம்ஸ் ரன் ஆகும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இந்த வைல் லூப் வந்துட்டு ஒரே ஒரு n டைம் மட்டும் ரன் ஆகும். அதுக்கடுத்து உள்ளே இருக்க அந்த 2 வைல் லூப் சேர்ந்தே வந்துட்டு வெறும் n டைம் மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ நம்மளோட டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு n + n, which means 2n. நம்ம வந்துட்டு கான்ஸ்டன்ட்ஸை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ the டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு என்ன வரும்னா O(n) தான் வரும். ஓகே, இதில் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம எந்த வித எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் யூஸ் பண்ணல. ஸோ இது வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.